அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 10 மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த செகண்ட் டைம் பேப்பருக்குரிய விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. கட்டாயம் ஆல்ரெடி இந்த பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த நீங்கள் கேள்வியை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நேரடியாக முதலாவது கேள்விக்குள் செல்வோம். காலாண்டு ஒன்றிற்கு ரூபாய் 325 வரி அறவிடப்பட்டிருந்தால் ஆண்டு வரி யாது? செகண்ட் டைமில் சதவீதம் என்ற பாடம் படிச்சிருக்கின்றோம். காலாண்டு வரியை தந்து போட்டு ஆண்டு வரியை கேட்டா பிள்ளைகள் காலாண்டு வரியை 4ஆல பெருக்க வேண்டும். 325 4ஆல பெருக்க வேண்டும். 4 5ஆல பெருக்கின 20, 2 மீதி, 4 2 8 2 10, 1 மிச்சம், 4 3 12 13. அப்போ ஆண்டு வரி 1300 என்று ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விட வரும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். செகண்ட் கேள்வியை பாருங்க. வர்க்கமூல 33 இன் முதலாம் அண்ணளவாக்கம் யாது? இதை நீங்க கட்டாயம் செய்முறை இல்லாமலும் நேரடி ஆன்சரை போட்டாலும் சரி, செய்முறையோட எப்படி கண்டுபிடிப்பது என்கிறத பார்த்து கொள்வோம். அப்போ அந்த வர்க்கமூலம் 33 எந்தெந்த ருட்டுக்கு இடையில் இருக்குமென்னு சொன்னால் வர்க்கமூலம் 25ஓட பெரிதாகவும் வர்க்கமூலம் 36ஐ விட சிறியதாகவும் இருக்கு. அப்போ 25னுடைய பெருமானம் 5ம் 36னுடைய பெருமானம் 6 என்று வரும். அப்போ வர்க்கமூலம் 33 எந்த முழு எண்ணுக்கு இடையில் அமையும் என்று கேட்டால் 5,6க்கு இடையில் என்று விடை எழுத வேண்டும். ஆனால் கேட்ட கேள்வி முதலாம் அண்ணளவாக்கம் என்பதனால செய்முறையை பாருங்கடா. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 8 வரும். 33லிருந்து 25 கழிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 36லிருந்து 25 போனா 11. அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? அதன் பிறகு முதலாவது தெரிஞ்ச பெருமானத்துடன் சரியான 5 கூட்டல் அடையாளம் முதலாவது வித்தியாசத்தை செகண்ட் வித்தியாசத்தால பிரிக்கணும். அதை நீங்க மாற்றி போடக்கூடாது. முதலாவது வித்தியாசத்தை இரண்டாவது வித்தியாசத்தால பிரிக்கணும். அப்போ 8 11ஆல பிரிப்போம். 0 ஒரு 0 சேரும். 7 வரும். 77. அங்கே தேவையில்லை. தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கத்தை கண்டா போதும். அப்போ 0.7. அப்போ ரெண்டையும் கூட்டும் போது 5.7. அப்போ 5.7 விடை அல்ல, 5.7 விடையாக வரலாம், அல்லது 5.8 ஒன்றை கூட்டி பார்க்க வேண்டும். இப்போ 5.7 5.8 எப்படி தீர்மானிக்கிறேன்னா 5.7 அதே 5.7ஆல பெருக்கணும். 5.8 அதே 5.8ஆல பெருக்கி பார்ப்போம். அப்போ இதை முழு எண்ணுக்கு மாற்றி ரெண்டையும் பெருக்குவோம். 57 57ஆல பெருக்கினா 49, 4 மிச்சம், 7 5 35, 4 39, 7 35, 3 மிச்சம், 25 3 28. இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 22 சரியா 32.49 வரும். 32.49 வரும். இதே போன்றும் 58 58ஆல பெருக்குவோம். 8 8 64, 6 மிச்சம், 8 5 40 மாறும் 46, 8 40க்கு 0 4 மீதி, 5 25 4 29 கூட்டினீங்கன்னு சொன்னால் 33.64. அப்போ ஒன்று 33 விட குறைவாகவும் மற்றது 33ஐ விட கூடியதாகவும் வரும். இப்போ இது 33 வரணும் என்று சொன்னால் கூட்டணும் 0.51 கூட்டணும். இது 33 வரணும் என்று சொன்னால் கழிக்கணும் 0.64 கழிக்கணும். இந்த கூட்டல் கழித்தலை விட்டு போட்டு பிள்ளைகள் இந்த 2 பெருமானத்திலையும் எது மிகச் சிறிய பெருமானம்? அடையாளத்தை விடுங்க. அடையாளத்தை விட்டு போட்டு பெருமானத்தை மட்டும் பாருங்க. இதில் எது மிகச்சிறிய பெருமானம்? 0.51. அது எங்கிருந்து வந்த 5.7 பெருக்கும் போது. ஆகவே
வர்க்கமூலம் 33 பெருமானம் 5.7 என்று வரும். இதை கொஞ்சம் பெருக்கி பார்க்கத்தான் வேணும், நேரடியாக செய்யக்கூடிய மெதட் இல்லை. ஸோ இந்த மெதட்டை நீங்கள் ரஃப் பேப்பரில் செய்து பார்த்து போட்டு நேரடியாக விடைய போட்டுக்கொள்ள முடியும். அதே போன்று தொடர்ச்சியான மூன்றாவது கேள்வி, ஒரு அட்சர கணித பின்னம் 9x-இல் 1 சக 9x-இல் 5. பொதுவாக ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்க வேண்டும் என்று சொன்னால் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இரண்டினுடைய பகுதி எண்ணையும் பாருங்க, 9x இருக்கிறதால 9xஐ போட்டு 1ஐயும் 5ஐயும் கூட்டும் போது 6, கூட்டல் வந்த கூட்டணும், கழித்தல் வந்த கழிக்கணும். ஆகவே 9x-இல் 6 என்று விடை கிடைக்கும். இந்த நாலாவது கேள்வி நம்ம ஆரைச்சிறையின் சுற்றளவு என்ற பாடம் படிச்சிருக்கோம். பேப்பரை பாருங்க. உரிவில் ஆரைச்சிறை கோணம் 60 பாகையும் ஓஏ அந்த ஆரை 42 சென்டிமீட்டரும் எனின் வெற்றிடத்தை நிரப்புக. அப்போ அவன் என்ன போட்டிருக்கான்னு சொன்னா, வில் ஏபி சாமன் 360 மேல் ஒரு சிறு இடைவெளி தார 2 தார 22 தார 42 இவரத்த சென்டிமீட்டர். அப்போ இடைவெளி நிரப்படுமா? உங்களுக்கு தெரியும், பொதுவாக வில்லின் நீளம் காண்பதற்கான சமன்பாடு 360 மேல் தீட்டா தார 2πr என்று வரும். ப்ளஸ் 2r போட சுற்றளவு சாக 2r கூட்டினீங்கன்னு சொன்னால் சுற்றளவு. அப்போ வில்லின் நீளம் காண்பதற்கான சமன்பாடு 360 மேல் தீட்டா தார 2πr. அதை புரிந்து கொண்டு அப்போ வில் ஏபி, இந்த வில் ஏபியினுடைய நீளத்தை கேட்டால் 360 மேல் இதில் மைய கோணம் 60 பாகை என்று போட வேண்டும். அப்போ 2 தார 22 7 தார 6ஐ 42. அப்போ இதை சுருக்கி இங்கே விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 60ஐயும் 360ஐயும் 60ஆல் சுருக்கினா 1/6, 7ஐயும் 42ஐயும் 7ஆல் சுருக்கலாம், 1 முறை 6 முறை. வெட்டப்பட்ட 6ஐயும் இந்த 6ஐயும் சுருக்கலாம். அப்போ இறுதியாக 2ம் 22ம் பெருக்கப்படுது. பெருக்கும் போது 44 சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கும். அதில் கொஞ்சம் சுருக்கல தெளிவாக இருக்க வேண்டும். இதே போன்று ஐந்தாவது கேள்வி, ஒரு முக்கோணி, எப்படியான முக்கோணி என்று சொன்னால் இரு சமபக்க முக்கோணி தரப்படுது 50 பாகை x. அப்போ முக்கோணி ஏபிசியில் எக்ஸின் பெருமானத்தை கேட்காது. அப்போ உங்களுக்கு தெரியும்டா, இப்போ இரு சமபக்க முக்கோணி என்று சொன்னால் சமபக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன், அப்படித்தானே? சமபக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன். அப்போ இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ் என்று போட்டு விட்டு ஒரு முக்கோணத்தினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ எக்ஸும் எக்ஸும் 2x ஆக 50 சம 180 என்றா 50 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும், கழித்தீங்கன்னா 130 பாகை. 2x 130 என்றா ஒரு எக்ஸின் பெருமானம் 65 பாகை என்று கிடைக்கும். எக்ஸின் பெருமானம். ஆறாவது கேள்வி, 4a வர்க்கம் 3ab 2b வர்க்கம் c ஆகியவற்றின் பொது மடங்குகளுள் சிறியதை கேட்காது. அப்போ தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இலக்கத்துக்கு போமாசி பார்ப்போம். அப்போ டானா வடிவத்தை போட்டு 4 3 2 போட்டு முதலாவது முதன்மை இனத்தின 2. அப்போ 2ஆல் பிரித்தீங்க என்று சொன்னால் 2 3 1, மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம், 1 3 1, திருப்பி 2ஆல் பிரிக்க இயலாது, 3ஆல் பிரித்த 1, 1, 1. அப்போ இவ்வளோத்தையும் பெருக்கும் போது இலக்கத்துக்கு போமாசி 12 என்று வரும். 2 4 3 12. அதன் பிறகு தெரியா கணியத்தை பாருங்க, ஏ வர்க்கத்தில் எது அதிகூடிய பவர் என்கிறத மட்டும் போடணும், அதிகூடிய சுட்டி. அப்போ ஏ வர்க்கம், பி வர்க்கத்தில் பி வர்க்கம், சி மட்டும் இருக்கிறதால சியை சேர்த்து எழுதி கொள்ள வேண்டும். அப்போ இதற்கான மொத்தமான போமாசி நேரடியாக விடைய போட்டுக்கொள்ள முடியும். 12a வர்க்கம் பி வர்க்கம் சி என்று கிடைக்கும். சரிதானே? ரைட். இதே போன்று ஏழாவது கேள்வி, 5 கீழ் x ஆய 1 சம 4 என்று வருது. எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும்.
அப்போ ஒன்று கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். அப்ப 4 1 எத்தனை 5 என்று வரும். இப்ப பாருங்கடா அந்த எக்ஸ் வந்து கீழுக்கு இருக்கிறதால எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். அப்ப இதுவும் பின்ன வடிவத்தில் இதுவும் பின்ன வடிவத்தில் இருந்தால் குறுக்கு பெருக்கம் இவ்வாறு பெருக்கி கொள்ளுங்க. அப்ப எக்ஸ் 5ஆல பெருக்கினா 5 எக்ஸாமன் ஓர் 5 5 என்று சமனுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த பெருமானத்தை போடணும். மேலுக்கு போடக்கூடாது. அப்ப 1 5ஆல பெருக்கினா 5 போட்டுக்கொள்றேன். எக்ஸ் 5ஆல பெருக்கினா 5x. அப்ப 5x சமன் 5 ஒரு எக்ஸின் பெருமானம் காணணும். அப்ப 5 பெருக்கப்படுது, இங்கால போனா பிரிப்படும். 5 5ஆல பிரித்தா 1 என்று வரும். அப்ப 1. அப்ப எக்ஸின் பெருமானம் 1. அப்ப 5 5ஆல பிரித்தா 0 இல்லை. சில மாணவர்கள் 0 போட்டிருக்கீங்க, அது கழித்தா தான் 0. அப்ப 5 5ஆல பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் 1 ஆகும். 2 கலப்பு எண் தரப்படுது, பிரிக்க வேண்டும். இது ஒரு 8ஆம் ஆண்டு கேள்வி. அப்ப எப்பொழுதும் அந்த 1 தொடக்கம் 10 வரையான கேள்வி பிள்ளைகள் நீங்க படித்த பாடத்துல மிகச்சிறிய அலகில் இருந்து தான் உங்களுக்கு இலகுவான கேள்விகள் வரும். அதுல நீங்க பிழை இல்லாம சரியான விடையை எழுதி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இது ஒரு பிரித்தல். கலப்பு எண் வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும். அப்ப 4 3ஆல பெருக்கி வார விடையோட 3ஐ கூட்டணும் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப 4 தர 3 12, 12 3 15 கீழ் 4. அதே போன்று 20 1ஆல பெருக்கி 7 கூட்டணும். அப்ப 20 தர 1 20, 20ஐ மேலையும் கூட்டும் போது 27 கீழ் 20. அடுத்த விடயம் பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது. அப்ப அதை பெருக்கலாக மாற்றும் போது முதலாவது பின்னத்துல மாற்றம் வராது. பிரித்தலை பெருக்கலாக மாற்றக்கோல 20 மேல 27 கீழே நிகர் மாற்றம் அடையும். அதன் பிறகு சுருக்கணும். அப்ப 4ஐயும் 20ஐயும் சுருக்கலாம். 4ஆல 1 முறை 5 முறை. 15ஐயும் 27ஐயும் 3ஆல பிரிக்க முடியும். 5 முறை 9 முறை. இனி சுருக்க முடியாது. அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது 25 கீழ் 9. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றுங்க. 25ல 9 2 முறை. அந்த 9 அப்படியே வரும். அப்ப மீதி வந்து 7. அப்ப 2 உடன் 9ல் 7 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இந்த 9வது கேள்வி முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. இந்த முக்கோணிகளின் ஒருங்கிசைவு என்று சொன்னா பிள்ளைகள், இப்ப நீங்க 2 முக்கோணி எடுத்தீங்க என்று சொன்னா முக்கோணிக்கு மொத்தமாக 6 உறுப்புகள் இருக்கு. 3 பக்கம் 3 கோணம், 3 பக்கம் அதே மாதிரி 3 கோணங்கள் சேர்ந்து 6 உறுப்புகள் இருக்கு. அது எந்த முக்கோணியாக இருந்தாலும் முக்கோணிக்கு 6 உறுப்புகள். அதுல 3 உறுப்பையும் மற்றைய முக்கோணில 3 உறுப்பை நம்ம சமன் என்று காட்டினோம் என்று சொன்னா ஒரு முக்கோணிக்கு மேல மற்றைய முக்கோணியை வைக்கும் போது அது ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும். ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். மேற்பொருந்தும் சமனாக இருக்கும். அப்படி மேற்பொருந்தினா நிறுவப்படாத, நம்ம ஏற்கனவே 3 உறுப்பையும் 3 உறுப்பையும் தான் சமன் என்று காட்டுவோம். அப்ப முக்கோணிக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு? 6. அப்ப நிறுவப்படாத ஏனைய 3 உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்ப மொத்தமாக 6 உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இந்த ஒருங்கிசைவு 4 சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கும். பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் பக்கம் பக்கம். அடுத்தது பக்கம் கோணம் பக்கம். அடுத்தது கோணம் கோணம் பக்கம். அடுத்தது செம்பக்கம் பக்கம். அத சேப்பாப்பா. இந்த செம்பக்கம் பக்கம்ங்கிறது செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்க 2 உறுப்பை சமப்படுத்தணும். ஏனைய ஒவ்வொன்று நிபந்தனையிலையும் 3 உறுப்பை சமப்படுத்தணும். அதை நான் ஷோர்ட்டா சொல்லியிருக்கேன். இப்ப கேள்வியை பாருங்க. மேலே உரு ஏபிசி மற்றும் டிஇஎஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா முக்கோணிகள் ஒருங்கி செய்ய வேண்டும் என்று சொன்னா சமனாக இருக்க வேண்டிய பொருத்தமான கோணச்சோடியை பெயரிடுக. இப்ப 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்தாம். அப்ப ஒருங்கி செய்த மீனிங் என்ன? ஒரு முக்கோணிக்கு மேல இப்ப ஏபிசி என்ற முக்கோணிக்கு மேல
DEF என்ற முக்கோணியை வைத்தோம் என்றால் அது ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அதான் ஒருங்கி செய்யும். இப்போ நான் நிறுவி காட்டுறேன் பாருங்கடா. முக்கோணி ABC முக்கோணி DEF இல்லைன்னு போட்டு தரவை பாருங்க. இங்க BC என்ற பக்கம் ஒரு கோடு போட்டா அங்கேயும் ஒரு கோடு போடப்பட்ட பக்கம் என்ன? DE. அப்ப BC சமன் DE. அத தரவு, அவன் தரவுல குறிக்கப்பட்டதால தரவு என்று சொல்லுவோம். அல்லது பக்கம் என்னும் போடலாம் தமிழால. ஓகே. அதே போன்று பாருங்க AC என்ற பக்கமும் டபுள் கோடு போட்டிருக்கீங்க, அங்கேயும் டபுள் கோடு போட்டது என்ன? DF. அதுவும் தரவு அல்லது பக்கம் என்று குறிக்கலாம். அப்ப முக்கோணி ஒருங்கி செய்யணும் என்று சொன்னா 3 உறுப்புகளை சமப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கேன். அப்ப இங்க 2 உறுப்புகளை தான் நான் சமப்படுத்திருக்கேன். அப்ப நமக்கு இன்னும் ஒரு உறுப்பு தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கமும் பிடிக்கக்கூடிய ஒரு கோணம் ஒன்று இருக்கா இல்லையா? பாருங்க, BC என்ற பக்கமும் AC என்ற பக்கமும் சேர்ந்தா ஒரு உச்சி ஒன்று வரும். அப்ப எப்ப கோணம் உருவாகும் என்று சொல்லியிருக்கேன்? 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது. ஏன் நான் இந்த நேர்கோடு எடுக்கணும்டா, இதுவும் இதுவும் சமன் என்று நிரூபிக்கும். அந்த 2 கோணங்களுக்கும் இடையில வார கோணமும் அதே போன்று இந்த 2 பக்கத்துக்கும் இடையில வார கோணங்கள் ரெண்டும் சமன். அதை சொல்லுவோம் அடைகோணம். அந்த 2 பக்கங்கள் சமன் என்று நிரூபித்தோம். அந்த பக்கங்களுக்கு இடைப்பட்ட இந்த 2 கோணங்களும் சமனாக இருக்கும். அது அடைகோணம். அப்ப இந்த கோணத்துல பேரை நோட் பண்ணுவோம். ACB சமன் அடுத்து EDF. காரணம் கோணம் என்று போடலாம் அல்லது அடைகோணம் என்றும் எழுதி கொள்ள முடியும். அப்ப முக்கோணிக்கு 3 உறுப்பை சமப்படுத்தினோம் என்றா மற்றைய 3 உறுப்பை சமனாக எழுதுறல்ல, இவ்வளவுதான் நிறுவல். ஆகவே முக்கோணி ABC இந்த 3 கோடு போட்டா ஒருங்கி செய்யும் என்ற குறியீடாக இருக்கும். இந்த 3 கோடு போடுறது ஒருங்கி செய்யும் என்ற அடையாளம், ஒருங்கி செய்யும் என்பதற்கான ஒரு குறியீடு. அப்ப முக்கோணி ABC ஒருங்கி செய்யும், முக்கோணி DEF என்று போட்டு அதுல நிபந்தனையை எழுதணும். பாருங்க, 2 பக்கமும் ஒரு கோணமும். அப்ப 2 பக்கமும் ஒரு கோணமும் வார நிபந்தனை என்ன? பாக்கோப்பா. எழுதக்கோல நீங்க டிஸ்ஆர்டர் எழுதலாம், எப்படியும் குலைத்து குலைத்து எழுதலாம். ஆனா நிபந்தனை எழுதக்கோல இங்க எழுதப்பட்ட நிபந்தனை எழுதக்கூடாது, பாப்பாக்கோ என்று எழுதக்கூடாது. ஆனா ஓர்டரை நீங்க மாற்றி எழுதலாம். நிபந்தனை எழுதும் போது தெளிவாக விளங்கணும். 2 பக்கமும் ஒரு கோணமும் வரக்கூடிய நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம். இதை மாற்றி ஒருபோதும் எழுதக்கூடாது. பாப்பாக்கோ கோ பாப்பா என்று எழுதக்கூடாது. பக்கம் கோணம் பக்கம் என்றுதான் எழுதி கொள்ள வேண்டும். ஆனா நிறுவல் செய்யக்கோல இதை மாற்றி எழுதலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் வராது. ஆனா நிபந்தனை எழுதக்கோல கட்டாயம் இந்த ஓர்டரை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். ஸோ பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 10வது கேள்வி 5/4 என்று சொன்னா மடக்கை குறிப்பீட்டில் எழுதட்டாம். அப்ப நீங்க மடக்கை 1 என்ற செகண்ட் புக்ல ஃபர்ஸ்ட் அழகு தெளிவாக விளங்கணும். படிக்காட்டியும் பிரச்சனையில் இது ஒரு இலகுவான ஒரு விடயம், தெளிவாக பாருங்க. இப்ப மடக்கை வடிவத்தில் எழுதணும்னா 2 ஃபார்மேட் இருக்கு, ஒன்று லொக் இன்னொன்று எல்ஜி. இந்த எல்ஜி எப்போ பயன்படுத்தணும் என்று சொன்னா, அடி வந்து சுற்றில அடி ஒன்று இருக்குதானே, அடி வந்து 10ஆக மட்டும் இருக்கணும். 20, 30, 40 10 மட்டும்தான் இருக்கணும். 10 மட்டும் இருந்தா நீங்க எல்ஜியை போட்டு எழுதலாம். இப்ப இந்த லோக் எப்ப பயன்படுத்துறேன்னு சொன்னா, அடி என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடி 10 இருந்தாலும் சரி, தெரியாக்கணியம் இருந்தாலும் சரி, வேறு எந்த பெருமானம் இருந்தாலும் சரி, நீங்க லொக் பயன்படுத்தலாம். அப்ப லொக் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லம். அப்ப இதுக்கு அடி 5ங்கிறதால நாம எழுதுற முறையை பாருங்கடா. LOG லொக் என்று போட்டு அடி ஒருபோதும் மாறாது. 5 5 தான், 3 3 தான். எது இடமாற்றம் செய்யப்படும் என்றா 4 இருக்கிற இடத்துல 625 625 இருக்கிற இடத்துல 4 அந்த இடம் மாற்றம் செய்யப்படும். இவ்வளவு தான். இது எப்படி வாசிக்கப்படும் என்றா, சில நேரம் வாசிக்கின்ற முறையை தந்து போட்டு
குறியீட்டிலையும் எழுத சொல்லுவார். உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கு, செய்து பாருங்க. அடி 5 தேவைப்பட்ட மாணவர்கள் எழுதலாம். அடி 5 625 மடக்கை. அடி 5 625 மடக்கை 4 ஆகும். அடி 5 625 மடக்கை 4 ஆகும் என்று சொற்களில் எழுதுக என்று சொன்னால் இந்த மெதட் ஊடாக எழுதி கொள்ள வேண்டும். ஏ வர்க்கம் சய ஒன்றிங்கில் 4 சமன் 0 இன் மூலகங்களை எழுதட்டும். உங்களுக்கு தெரியும் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் 0 இப்படி ஒரு வடிவத்தில் வந்தா ஏ சய பி ஏ சக பி சமன் 0 என்று எழுத முடியும். அதாவது இரு வர்க்கங்களின் வித்தியாசம் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்று கூட்டலாகவும் எழுத முடியும். அடுத்தது நம்ம இருபடி சமன்பாடு படிச்சிருக்கோம். ஏ தர பி 0 என்றா ஏ சமன் 0 அல்லது பி சமன் 0 என்ற விதிக்கு ஏற்ப ஏ சய பி சமன் 0 அல்லது ஏ சக பி சமன் 0 என்ற ஒரு முடிவுக்கு இதை எழுதி கொள்ள முடியும். அதே போன்றுதான் இதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். ஏ வர்க்கம் இவருக்கு வர்க்கம் இல்லை, ஆனா வர்க்கம் வார மாதிரி எழுத முடியுமா முடியாதா? முடியும் என்று சொன்னா ஒன்றின் வர்க்கம் என்றும் 4 2 வர்க்கம் என்றும் எழுதலாம் சதுர எண். ஸோ இந்த ரெண்டுலையும் வர்க்கம் இருப்பதனால 1/2 முழுவதின் வர்க்கம் என்று போட்டுக்கொள்றேன் சமன் 0. தெளிவாக புரியணும். இப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் ஃபார்மேட்ல இருந்தா ஏ சய 1/2 அடுத்த கோவைக்குள்ள ஏ சக 1/2 சமன் 0 இந்த வடிவத்துக்கு நான் எழுதியிருக்கேன். அப்ப இவ்வளவும் ஏ இவ்வளவும் பி நடுவுல 2 கோவைக்கு இடையில தர அடையாளம் இருக்கும். அப்ப ஏ தர பி 0 என்று சொன்னா ஏ சய 1/2 சமன் 0 அல்லது ஏ சக 1/2 சமன் 0 என்ற அந்த விதிக்கு நீங்க எழுதி கொள்ள வேண்டும். எழுதி போட்டு ஏயை கண்டுபிடிக்கணுமெண்டா அரை கழிப்படுது, அங்கால போனா கூட்டுப்படும். அப்ப ஏயின் பெருமானம் அரை, 2 கூட்டுப்படுது, அங்கால போனா கழிப்படும். அப்ப ஏ சமன் மறை அரை என்று 2 மூலகங்கள் 2 விடைகள் வரும் ஏய்க்கு. அப்ப ஏய்க்கு நேர் அறையும் இன்னொன்று மறை அறையும் வரும். இது ஒரு மெதட். இன்னும் ஒரு மெதட் இருக்கிறா, அதை நீங்க தெளிவாக புரியணும். ஏ வர்க்கம் சய 1/4 சமன் 0 என்று சொன்னா இந்த 4 கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். தெளிவாக விளங்குங்க. இந்த மெதட்ல செய்கிற பிள்ளைகள் தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கணும். தெளிவாக பாரு. இப்ப ஏ வர்க்கம் சமன் 1/4 வர்க்கத்தை இல்லாம செய்யணும்னா நம்ம ரூட் போடுவோமே இல்லையா? ரூட் போட்டு செய்வோம். பைதகரஸின் தொடர்புல நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரூட்டை போட்டு கட்டாயம் முன்னுக்கு பிளஸ் மைனஸ் போடுங்க. ஏனென்று சொன்னா இது இருபடி சமன்பாடுங்கிறதால அந்த தெரியாக்கணியத்துற பவர் அடுக்கு 2 வருது. ஸோ அதுக்கு 2 விட வரும். அந்த 2 நேராகவும் வரலாம், மறையாகவும் வரலாம், எப்படியும் வரலாம். ஸோ அதனால நீங்க இப்படி செய்யக்கூடிய மாணவர்கள் பிளஸ் மைனஸை போட்டு பிளஸ் மைனஸ் வர்க்கமூலம் 1 பெருமானம் 1 4 பெருமானம் 2. அப்ப இதுக்கு 2 விடரிக்கு ஒன்று நேரெடுத்தம் என்று சொன்ன அரை என்று வரும், அல்லது மறை எடுத்தம் என்று சொன்னா மறை அரை என்று வரும். அப்ப 2 விடையும் நீங்கள் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். இந்த மெத்தட்லையும் செய்தாலும் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். 13வது கேள்வியை பாருங்கள். அந்த படத்துல அந்த தரவு சொல்லப்படுது. ஒருவர் தான் மேற்கொண்ட பிரயாணத்தை கீழ்கண்டவாறு குறிக்கின்றார். பஸ்ஸில் 18 கிலோமீட்டர், பஸ் 18 கிலோமீட்டராம், ரயில 25 கிலோமீட்டராம், வாடகை வாகனத்தில் 17 கிலோமீட்டர், சொந்த வாகனத்தில் 30 கிலோமீட்டர் என்ற தகவல்களை வட்ட வரைவில் குறிக்கும் போது சொந்த வாகனத்தில் சென்ற தூரத்திற்கு வேறாக்கப்பட்ட கோணத்தின் பருமன் ஆரச்சிறை கோணம் கேட்கான். அப்ப நீங்க தெளிவாக விளங்கணும். ஒரு ஆரச்சிறை கோணத்தை கேட்டா பிள்ளைகள் இதனுடைய மொத்த தூரத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப சொந்த வாகனத்துல போன ஆரச்சிறை கோணத்தை கேட்டுப்படுது.
அப்படி என்றா இதில் மொத்த தூரத்தை கூட்டினீங்கண்டா 8 × 5 = 13 20க்கு சைபர் அப்புறம் 2 மிச்சம் 3 5 5 3 6 6 3 90. இந்த 90 கிலோமீட்டருக்கு தான் அந்த நீங்கள் வட்ட வரைஃபில் குறித்து காட்டணும் 360 பாகை 360 பாகையிலையும் இந்த 90 கிலோமீட்டரை பஸ் ரயில் வாடகை வாகனம் சொந்த வாகனம் என்று பிரித்து குறித்து காட்டுவோம். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனால் கேள்வி என்னென்னு சொன்னால் 30 கிலோமீட்டருக்கு எத்தனை பாகை வரும் என்று கேட்கணும். இந்த தரவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ கேள்வி பாகையை கேட்குறதால பாகை தெரிஞ்ச சோடியில் பாகை மேலே வரும் மற்ற எது கீழே வரும் என்று நம்ம வட்ட வரைவு படிக்கும் போது சொல்லி தந்திருக்கேன். கேட்டதால் பெருக்க வேண்டும். அப்போ இதையும் 30ஆல் சுருக்கலாம். ஒரு முறை 30 முறை என்று வரும், 3 முறை என்று வரும். அதன் பிறகு பாருங்க மேலும் கீழும் சுருக்கலாம். 3ஐயும் 360ஐ 3ஆல் சுருக்கினா அந்த சொந்த வாகனத்தில் சென்று அந்த 30 கிலோமீட்டரில் சென்ற அந்த இடத்தினுடைய ஆரைச்சிறை கோணம் 120 பாகை. அப்போ திருப்பியும் சொல்கிறேன், அப்போ மொத்தமாக பயணம் செய்த தூரத்தை கூட்டினா 90 கிலோமீட்டர். அது ஒரு வட்டத்தில் செயா பண்ணக்கோல ஒரு வட்டம் எத்தனை பாகை 360. அப்போ 90 கிலோமீட்டருக்கு 360 பாகண்டா கேட்டது சொந்த வாகனம் 30 கிலோமீட்டருக்கு எத்தனை பாகை என்று கேட்கான். அப்போ தெரிந்த சோடியில் பாகையை கேட்டால் பாகை மேலே வரும், அதில் கிலோமீட்டர் கீழே வரும். கேட்டதால் பெருக்கணும். கிலோமீட்டரை கேட்டால் கிலோமீட்டர் மேலே வரும், பாகை கீழே வரும். கேட்டதால் பெருக்கணும். இதுதான் பொதுவான தொடர்பு. இந்த தொடர்பை வைத்து எந்த கேள்வியும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2x + y = 8, x + 2y = 7. இதை தீர்க்காமல் x + y பெருமானத்தை கேட்கணும். அப்போ இது பாட்டுல ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி ஒரு வசனத்தில் வரும். இதை நீங்கள் சமன்பாடை உருவாக்கி அதற்கு பெயர் வைத்து எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்கிற முறை உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் பார்ட் 1ல் இப்படி ஒரு கேள்வி வந்தாலும் அந்த சமன்பாட்டுக்கு நம்ம பெயர் வைத்து போட்டு பார்ட் 2ல் செய்த செய்முறை போன்று செய்வதில்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. தீர்க்காமல் என்ற வசனம் ஒன்று சொல்லப்படுது பாருங்க கேள்வியில. எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்காமல் எக்ஸ் பிளஸ் வைர பெருமானம் கேட்டா எக்ஸ் மைனஸ் வைர பெருமானம் கேட்டா மிக இலகுவாக செய்யலாம். இங்க ரெண்டு முறையை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க சமன்பாட்டுக்கு பேர் வைத்து போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்து இந்த கோவை வரவில்லைன்னு சொன்னா கழித்து பார்க்கணும். இவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று கூட்டி பார்க்குற, அப்படி வரலன்னு சொன்னா கழித்து பார்க்குற. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டி பார்ப்போம். அப்போ 2x ஒரு x எத்தனடா 3x ஆக வையும் 2y 3y குறியீடு தெளிவாக பார்க்கணும். ரெண்டும் சகைங்கிறதால சகையை போட்டு கூட்டுரு 3y அங்கே கூட்டினா 8 மேலும் 15. ஆனால் கேட்டது எக்ஸ் பிளஸ் ஒய் என்றா எக்ஸ் பிளஸ் ஒய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்கு? இந்த ரெண்டு உறுப்புலையும் நம்ம 3 பொதுவாக எடுத்தோம் என்று சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 15. அப்ப இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு முன்னுக்கு 3 பெருக்கப்பட்டா சமனுக்கு அங்கால போனா பிரிப்படும். 15 3ஆல் பிரிக்கும் போது அவன் கேட்ட கேள்விக்குரிய விடை எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த ரெண்டையும் கூட்டினா வரக்கூடிய பெருமானம் 5. இவ்வாறு தான் செய்வது. கூட்டி அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் வரலண்டா கழித்து பார்க்கணும். இந்த ரெண்டையும் நீங்க செய்து பார்க்கும் போது இலகுவாக இந்த ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம். 15வது கேள்வி, இணைகரம் ஏபிசிடியில ஏபியின் நீளத்தின் பெருமானத்தை கேட்கான். இணைகரம் என்றா படிச்சிருக்கோம், அப்படித்தானே? எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும், அதாவது இது சமாந்தரமாகவும் இருக்கும் சமனாகவும் இருக்கும். அப்ப இது எக்ஸ் பிளஸ் 7 சொன்னா இதுவும் எக்ஸ் பிளஸ் 7. அதே மாதிரி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரம். இப்ப நீங்க எக்ஸ், அதாவது எக்ஸின் பெருமானம், இந்த ஏபியின் பெருமானத்தை கேட்டா இந்த ஏபியில பாருங்க எக்ஸ் பிளஸ் 7 இருக்கு. அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை கண்டுபிடிப்பதற்கான முறை தான் இதையும் சமன் எடுக்கணும். எதிர்பக்கம் சமன் தானே. அப்ப எக்ஸ் பிளஸ் 3 சமன் 8. இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாமா இல்லையா?
அப்போ 3 கூட்டுப்படுது, அங்கால போனால் கழிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 5. அப்போ அதை வைத்து கொண்டு ஏபியின் நீளம் எக்ஸ் பிளஸ் 7 என்று சொன்னால் எக்ஸுக்கு கண்ட விட 5. அப்போ 5ஐ மேலையும் கூட்டும் போது 12 சென்டிமீட்டர். உருவில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப எம்மின் பெருமானத்தை கேட்காது. அப்போ உங்களுக்கு தெரியுண்டா நீங்கள் 2 முறையில் செய்யலாம். ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாக இந்த இடத்தை கண்டு போட்டு ஒரு நேர்கோடு 180 அதிலிருந்து எம்மின் பெருமானத்தை காண முடியும். சரிதானே? இன்னும் ஒரு மெத்தடோடு இருக்கு. ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்றோம் பாருங்க, இந்த முக்கோணி இதில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் இவ்வளவும் வரப்போகுது. அதாவது எம்சாக 30 இதான் புறக்கோணமானது. அதன் அகத்துக்கு எதிரே உள்ள அந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அதை புரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் எம்சாக 30 சமன் 110 கூட்டினான். இப்போ எம்மை கண்டுபிடிக்கணும் என்றால் 30 கூட்டுப்படுது, அங்கால போனால் கழிப்படும். ஸோ 80 பாகை, எம்மின் பெருமானம் 80. அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 70 110 இந்த இடம் 70 பாகை. ஒரு நேர்கோடு 180 பாகை, 70 + 30 + எம் சமன் 180. அதிலிருந்து எம்மை கண்டுபிடித்தாலும் 80 பாகை என்று தான் வரும். சரிதானே? ஓகே, 18 பாருங்க. கேள்வி 3y = 4sin 6x எனும் நேர்கோட்டின் படித்திறன் கமவெட்டு துண்டு. உங்களுக்கு தெரியும் 9ஆம் ஆண்டில் y = mx ஆக c என்ற நேர்கோட்டில் yக்கு முன்னுக்கு எந்த பருமனும் இல்லாட்டி 1 இருக்கணும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் எக்ஸுக்கு முன்னுக்கு வாரது படித்திறன், c வந்து வெட்டு துண்டு என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வடிவத்தை பாருங்க, வைக்கு முன்னுக்கு 3 இருக்கிறதால இதை ஒன்றாக மாற்றணும் என்று சொன்னால் 3ஆல் வைக்கு முன்னுக்கு என்ன பெருமானம் இருக்கின்றதோ அந்த பெருமானத்தால் பிரிக்கணும். பிரித்தீங்க என்று சொன்னால் y சமன், அடுத்து எக்ஸ் தானே வரணும் பாருங்க, எக்ஸ் தானே சமனுக்கு வடப்பக்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. ஸோ மறை 6 3ஆல் பிரித்தா 2x என்று போகிறேன். மறை 2x 4க்கு முன்னுக்கு ப்ளஸ்ங்கிறதால ப்ளஸ், 4 3ஆல் பிரிக்க இயலாது, பிரிக்க இயலாட்டி பின்னத்தில் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபார்மட் இந்த வடிவத்துக்கு மாற்றி போட்டு வைர குணகம் 1. அப்போ எக்ஸுக்கு முன்னுக்கு வாரது படித்திறன். அப்போ படித்திறன் மறை 2, வெட்டு துண்டு நேரில் வருது, சும்மா 4/3 போடலாம். மறையில் வந்தால் மறையை போட்டு எழுதணும். இவ்வாறு தான் மாற்றி அந்த படித்திறனையும் வெட்டு துண்டையும் காண வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒரு சமன்பாடு தரப்படுது. பியை எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டும். நம்ம 9ஆம் ஆண்டிலே சூத்திரம் என்ற பாடம் படிச்சிருப்போம். எழுவாய் மாற்றம் எதை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றானோ அது தனியே இருக்கணும். அப்போ இந்த சூத்திரத்தை பாருங்க, பி வந்து 2 இடத்துல இருந்தால் இதை குறுக்கு பெருக்கம் பெருக்கணும். அப்போ இதுக்கு வைக்கு கீழே போய் 1 இருக்கும். அப்போ பி வையோட பெருக்கப்பட்டால் வை பி சமன் 1ஆல் இந்த கோவையை அடைப்பி நீக்கும் போது அந்த கோவையில் மாற்றம் வராது. அப்போ 2 பக்கம் பி இருந்தால் பிள்ளைகள் பியை வந்து ஒரு இனத்தில் சேர்க்கணும், ஒரு இடத்துல சேர்க்கணும். அப்படி என்றால் இந்த வைப்பி அப்படியே இருக்க இந்த பி கூட்டுப்படுது, இங்கே வந்தால் கழிப்படும் சமன் கியூ. தெளிவாக பார்க்கணும். இந்த வைப்பிலையும் பீலையும் பாருங்க, பியை பொதுவாக எடுக்கலாம். எடுத்தால் வை சாய பியை நம்ம அவுட் பண்ணினோம்னா 1 மடங்கு சமன் கியூ என்று வரும். அப்போ எதை எழுவாய் மாற்றம் செய்யணும்? பிஏ. அப்போ பி தனி இருக்கணுமெண்டா வைசாய 1 பெருக்கப்படுது. அப்போ சமனுக்கு அங்கால போனால் பிரிபடும். ஆகவே கேள்விக்கான ஆன்சர் பி சமன் கியூ இன் கீழ் வைசாய 1 என்று கிடைக்கும். அப்போ எழுவாய் மாற்றம்ங்கிறது எதை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றானோ அது தனி இருக்கணும், மற்ற இதெல்லாம் சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகணும். அதே போன்று இது 20வது கேள்வி. நம்ம ஈருறுப்பு கோவை என்ற பாடம் ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சிருக்கோம். அப்போ முதலாவது எக்ஸ் எடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த செகண்ட் கோவை 3x ஆக 4ஆல் பெருக்கணும். சய 3 எடுப்பீங்கன்னு சொன்னால் மீண்டும் 3x ஆக 4ஆல் பெருக்கணும். எக்ஸை 3x ஆல் பெருக்கினா 3x வர்க்கம் சாக, எக்ஸை 4ஆல் பெருக்கினா 4x என்று வரும். சய 3 3x ஆல் பெருக்கினா சய 9x, மறைய நேரால பெருகினா மறை 3 4 12 என்று வரும்.
இவ்வாறு அடைப்பை நீக்கி போட்டு சுருக்கணும். அப்போ 3x வர்க்கம் ப்ளஸ் 4x மறை 9x ப்ளஸ் என்ற காசு இருக்கு, மறை என்ற காசு கொடுக்கணும். அப்போ 4 ரூபாய் இருக்கு, 9 ரூபாய் கொடுக்கணும். அதனால மறை 5x இன்னும் 5 ரூபாய் கொடுக்கணும் என்கிறதால மறை 5x. அல்லது பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் வரக்கூட அந்த குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெருசுன்னு பாருங்க. 9 பெருசா 4 பெருசா 9. அப்போ 9க்கு முன்னுக்கும் மறை இருக்கு, மறையை போட்டு அந்த 9x கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தா என்ன வரும் அதை போடணும். ஸோ 5x இவரை இனம் இல்லை 12 அப்படியே வரும். அப்போ இறுதி விடை 3x வர்க்கம் சய 5x சய 12 என்று கிடைக்கும். கேள்வி, ஒரு இணைகரம் ஒன்று தரப்படுகிறா, தரவை பாருங்க. உருவில் ஏபிசி என்பது சமபக்க முக்கோணி. ஏபிசி அதை நம்ம மூளை விட்டத்தால் இணைக்கும் போது அவன் சொன்ன அந்த முக்கோணி வரும். ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமன். 3 பக்கங்களும் மட்டும் சமனாக இருக்காது, 3 கோணங்களும் சமனாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கோணங்களும் எத்தனை பாகையாக இருக்கும் என்று சொன்னால் 60 பாகையாக இருக்கும்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணி கொண்டு அடுத்த தரவு என்ன சொல்றான்? ஏடி சமன் சிடி. அப்போ ஏடியும் இந்த ஏடி பக்கமும் சிடி பக்கமும் சமன் என்று சொல்லப்படுது. அப்போ அதை வைத்து கொண்டு தரப்பட்டுள்ள தகவலின்படி பிசிடியின் பெருமானத்தை கேட்கான். அப்போ இவ்வளவு கோணத்தையும் கேட்கான். நம்ம இதுக்கு முதல் படிச்சிருக்கோம் இணைகரத்தின் பண்புகள். எதிர்கோணங்கள் சமன், எதிர்பக்கம் சமன், மூளைவிட்டம் பரப்பளவை இரு சமக்கூறிடும், இரு மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் என்று படிச்சிருக்கோம். அப்போ அந்த பண்புல இது 60 பாகண்டா, இந்த டி கோணமும் 60 பாக. காரணம் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அடுத்ததை பாருங்கடா, இப்போ இதுவும் சமாந்தரம் என்று சொன்னா இதுக்கு நீங்க இப்ப Z வடிவத்தை இப்படி வரையக்கோல, இங்க பாருங்க Z வடிவத்தை இப்படி வரைஞ்சிங்கன்னு சொன்னா இந்த மூளைக்கோணமும் இந்த மூளைக்கோணம் எப்படி இருக்கும்? சமன். 60 பாகை என்று வரும், ஒன்று விட்ட கோணம். இப்ப பாருங்க கேட்டது BCD. அப்ப BCD என்று சொன்னா அதில் மொத்த கோணம் 60 60 120. இது சரியா பிள்ளையாங்கிறது நீங்க செக் பண்ணலாம். ஒரு நாட்பாக்கள் ரக கோணம் எத்தனை? 360. அப்ப இது 120, இது 120, 120 120 240 300 360. அப்ப கண்ட விட சரி. இப்படி நீங்க செக் பண்ணி அந்த விடையை நீங்க கரெக்ஷன் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, தொடையை வந்து நிலற்றி காட்டுறான். கேள்வி என்னன்னு சொன்னா தொடை குறியீட்டில் தரட்டாமெண்டா ஒரு லேசா கண்டுபிடிக்கிற முறையை பாடுறா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ இடைவெட்டி பி என்ற என்ன? ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் நடுவுல வரும். அதுக்கு நிலற்றல். அப்ப அதுக்கு நிலற்றல்னு சொன்னா பிரக்கெட் பண்ணி டேஸ் போடணும். பிரக்கெட் பண்ணி டேஸ் போட்ட கருத்து என்ன? ஏ இடைவெட்டி பி முழுவதின் டேஸ் என்றா இந்த நடுவில் இருக்கிறது வராது, மற்ற இந்த 2 ஏ மற்றும் பி மட்டும் என்ற பிரதேசம் வரும். இப்படி நீங்க கையால மறைத்தும் பார்க்கலாம், அல்லது நம்ம நம்பர் போட்டு படிச்சிருப்போம், அதன் ஊடாகவும் நீங்க பார்த்து கொள்ள முடியும். ரைட். அப்ப 23வது கேள்வி, ஒரு வட்டத்தின் ஆரை எவ்வளவாக இருக்கும் போது அவ்வட்டத்தின் சுற்றளவின் எண் பெருமானமும் பரப்பளவின் எண் பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது ஆரை 1 இருந்தா, இப்ப ஆரை இப்ப 7 சொன்னா அந்த 7 சென்டிமீட்டர் ஆரை உடைய வட்டத்தின் சுற்றளவும் 7 சென்டிமீட்டர் ஆரை உடைய வட்டத்தின் பரப்பளவுற வார பெருமானங்கள் ரெண்டும் சமனாக இருக்கணுமா? அது எந்த ஆரைக்கு சமனாக இருக்கும் என்று கேட்கணும். அப்ப எல்லா ஆரைக்கும் என்ன செய்யாது? அதில் சுற்றளவும் அதில் பரப்பளவும் ஒருபோது சமனாக வராது. அப்ப இப்படியான கேள்வி கேட்டா அப்ப இதுல தரவு சொல்லப்படுது சுற்றளவும் பரப்பளவும் சமனண்டா சுற்றளவுக்குரிய சமன்பாடு 2πr, பரப்பளவுக்குரிய சமன்பாடு πr வர்க்கம். அது உங்களுக்கு தெரியும். வட்டத்துல பரப்பளவு πr வர்க்கம், வட்டத்துல சுற்றளவு 2πr. இதை சுருக்குவோமா? பையும் விட்டுப்படுங்க. அதே மாதிரி இப்ப 2r சமன் r வர்க்கம் என்ன? r தர r. அப்ப இதுல இருக்கிற ஒரு ஆரும் இதுல இருக்கிற ஒரு ஆரும் வெட்டுப்பட்டா இப்ப ஒரு r எதுக்கு சமன்? 2க்கு சமன். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா
ஒரு வட்டத்தின் ஆரை எவ்வளவாக இருக்கும்போது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவும் பரப்பளவும் சமனண்டா 6 சென்டிமீட்டர். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ வட்டத்தில் சுற்றளவை பார்ப்போம் 2πr. அப்போ 2 தார 22 நீங்கள் 7 தார 6 எத்தனை 2. அப்போ பாருங்க சுருக்கள் வந்து இல்லை வர இருக்கட்டும். இல்லாட்டி நீங்கள் சுருக்கி பாருங்க. சுருக்கள் இல்லைன்னு சொன்னால் 44 44 2ஆல் பெருக்கினா 84 கீழ் 7 என்று விட வரும். அப்படித்தானே 84 கீழ் 7 இது சுற்றளவு. அப்போ பரப்பளவும் 84 கீழ் 7 வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம கண்டுபிட சரி. அப்போ A சமன் πr வர்க்கம். அப்போ 22 7 தார 6 2 தார 2. அப்போ இதுலேயும் சுருக்கள் இருக்கான்னு பாருங்க இல்லை. அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது அதுவும் 84 கீழ் 7. அப்போ சுற்றளவுக்கு வார எண் பெருமானமும் பரப்பளவுக்கு வார எண் பெருமானமும் சமனுங்கிறதால அதன் ஆரை எத்தனை சென்டிமீட்டராக இருக்கணும் என்றால் 2 சென்டிமீட்டர். இவ்வாறு கணக்கு பார்க்க வேண்டும். அப்போ 24வது கேள்வி x வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 12 xy சமன் 2 x yன் பெருமானம் கேட்க. நம்ம தெளிவாக ஈருறுப்பு கோவையின் இதே கேள்வி உங்களோட அந்த மீட்டட் பயிற்சியில் இருக்கு, பாட புத்தகத்தில் இருக்கு. கேட்டது xy என்று சொன்னா பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். இதில் நம்ம வரிக்கித்தல் விரிவை பார்ப்போம். வர்க்கத்தை போட்டு விரிவை பார்ப்போம். அப்போ எக்ஸால பெருகின x வர்க்கம் பிளஸ் மைனஸால பெருகின மாறை உள்ளுக்கு பெருக்கணும் என்று விளங்கப்படுத்திருப்பேன். சில மாணவர்களுக்கு மறந்திருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைமில் நான் நினைக்கின்ற 4ஆம் அலகுல இருக்கும். அப்போ பிளஸ் மைனஸால பெருகினா மாறை எக்ஸையும் வையையும் பெருக்கி வார விடைய 2ஆல பெருக்கணும். அப்போ 2xy. 3ஆம் உறுப்பு எப்போதும் நேர் வையால பெருகினா y வர்க்கம். அப்போ xy முழுவதின் வர்க்கம் அப்படியே வர. இப்போ தெளிவாக பார்க்கணும். ஒரு தரவு சொல்லப்படுது x வர்க்கமும் y வர்க்கமும் 12. அதை உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2க்கும் பதிலாக நான் 12 போட போகிறேன். சாய 2 தர xy. அப்போ xy பெருமானம் 2. அப்போ xyக்கு நான் 2 கொடுக்க போகிறேன். அப்போ xy முழுவதின் வர்க்கம் சமன் 12 சாய 2 எத்தனை வரப்போகுது 4. அப்போ xy முழுவதின் வர்க்கம் சமன் கழிப்பீங்கன்னு சொன்னால் தெளிவாக பார்க்கணும். இதில் தரவு ஒன்று பிழையாக போடப்பட்டிருக்கு. அது சரியான விட வரணும் என்று சொன்னால் பிள்ளைகள் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கேள்வி xy தான். அப்போ நீங்கள் xy பெருமானத்தை மறை 2ன்னு போடுங்க. xy பெருமானத்தை மறை 2ன்னு போட்டால் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். இல்லாட்டி இது வர்க்க மூலத்தில் தான் பெருமானம் வரும். அப்போ xy பெருமானத்தை மறை 2ன்னு போடுவீங்கன்னு சொன்னால் பாருங்க மறையும் நேராகும். 2ஆல பெருக்கின 4. இப்போ கூட்டும் போது 16 வரும். வர்க்கத்தை இல்லாமல் செய்யக்கோல இவருக்கு ருட் போட்டா இது ஒரு சதுர எண். எத்தனையாவது சதுர எண் 4ஆவது சதுர எண். அப்போ xy பெருமானம் 4 என்று வரும். அப்போ நீங்கள் 2 போட்டு செய்யக்கூடாது. தந்த தரவின் படி 2 போட்டு செஞ்சால் 8 வரும். அப்போ 8க்கு ரூட் இல்லை. அது ஓயில் நீங்கள் சேடு முழுமை சேடு படிக்கும்போது செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி கேள்வி வராது. இதில் இன்னொரு மறை ஒன்று போடாமல் விட்டுருக்காங்க. அப்போ xy பெருமானத்தை மறை 2ன்னு போட்டால் தான் அந்த சதுர எண் கிடைக்கும். அது எத்தனையாவது சதுர எண்ங்கிறத வைத்து கொண்டு xyனுடைய பெருமானம் yனுடைய பெருமானத்தை காண முடியும். சரிதானே? ஓகே. அதே போன்று 25வது கேள்வியை பாருங்கடா. அதுவும் ஒரு இணைகரம் சம்பந்தமான ஒரு கேள்வி தான் போட்டிருக்கான். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இது A, இது D, இது C, இது B என்று 2 மூலை விட்டங்கள் இவ்வாறு படத்தில் புள்ளிக்கோட்டால் தரப்பட்டிருக்கு. இதுவும் சமன். அது உங்களுக்கு தெரியும். எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருக்கிறது எதிர்பக்கம். கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லா பக்கமும் சமன்னு போடுங்க. பாருங்க 4 கோடும் ஒன்றா இருக்கு, ஒத்த கோடாக இருக்கு. உரிவில் ஏபிசிடி சாய் சதுரம் என்று சொல்றான். அப்ப இணைகரம் இல்லை. இணைகரம் என்று சொன்னா தான் எதிர்பக்கம் சமனும் சமாந்திரம். இப்ப 4 பக்கமும் சமனுங்கிறதால அது ஒரு சாய் சதுரம் தரவுல சொல்லப்படுது. ஏசி 18 சென்டிமீட்டர். நோட் பண்ணுவோமா? ஏசி எங்க இருக்கு? இவ்வளவும் 18 சென்டிமீட்டர். அடுத்தது பிடி பிஓன்னு மட்டும் தான் சொல்லலாம். பிஓன்னு இந்த துண்டு பிஓ 12ன்னு சொன்னா
இது 12 சென்டிமீட்டர் எனின் சாய் சதுரம் ஏபிசிடியின் பரப்பளவை காண்க. இப்போ தெளிவாக பார்க்கணுண்டா இப்போ என்ன விடயம் என்று சொன்னா பிள்ளைகள், சாய் சதுரத்துல பண்பு ஒன்று இருக்கு, மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அப்ப இதுல மூளை விட்டத்தை பாருங்க 18 சொன்னா, அப்ப இந்த துண்டு 9 சென்டிமீட்டர், இந்த துண்டும் 9 சென்டிமீட்டர் என்று வரும் 9. அப்ப BO 12 என்று சொன்னா இதுவும் 12 சென்டிமீட்டர். இது ஏசிற மொத்த நீளம் தான் 18. அப்ப அதை ரெண்டால பிரிச்சா AO 9 BCO 9. அதை புரிந்து கொண்டோம். அடுத்த பண்பு இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சமக்கூறிடும், செங்குத்தாக இருக்கும். அப்படி என்றா 4 செங்கோண முக்கோணி வரும், 4 ஒன்றுக்கொன்று சமனான செங்கோண முக்கோணி. அப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் என்றா இதுக்கென்ற ஒரு சமன்பாடு இல்லை. இப்ப இணைகரத்துக்கு சமன்பாடு அடித்தர செங்குத்துயரம், முக்கோணத்திர சமன்பாடு அறதர அடித்தர செங்குத்துயரம் என்பது போன்று சாய் சதுரத்துக்கு இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்றா ஒரு முக்கோணியின் பரப்பை கண்டு 4ஆல பெருக்கணும். விளங்கிட்டா? ஏன் 4 ஒன்றுக்கொண்டு சமன். இப்ப இந்த முக்கோணி எடுப்போம். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? செம்பக்கம். அப்ப இது செங்குத்து உயரம் என்றா இது அடி, நமக்கு செம்பக்கம் தேவையில்லை. பரப்புக்கான வாய்ப்பாடு என்னடா? அறதர அடிதர செங்குத்து உயரம். இப்ப நான் அடிய 12 என்று எடுக்கணும் என்று சொன்னா அதுல செங்குத்து உயரம் 9, அடிய 9 சென்டிமீட்டர் என்று எடுத்தா செங்குத்து உயரம் 12. இந்த ரெண்டு பெருமானம் தான் மாறி மாறி வரும். அப்ப நீங்க எதையும் அடியாக எடுக்கலாம், எதையும் செங்குத்து உயரமாக எடுக்கலாம். அப்ப ரெண்டையும் 12 சுருக்கினா 6, 6 9ஆல பெருக்கினா 54 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும் ஒரு முக்கோணத்தின் பரப்பு. இப்ப சாய் சதுரத்தின் பரப்பு சமன் இப்படி எத்தனை முக்கோணி இருக்கும் பாருங்க, 1 2 3 4 முக்கோணி. அப்ப 54 4ஆல பெருக்கும் போது சாய் சதுரத்தின் பரப்பளவு வரும் 4 தர 4 16, 1 மிச்சம் 5 4 20 21. அப்ப சாய் சதுரத்தின் பரப்பு 216 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இவ்வாறு தான் ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவை காண வேண்டும் பிள்ளைகள். அப்ப இவ்வளவு நேரமும் 1 தொடக்கம் அந்த 25 வரையான கேள்விக்குரிய விளக்கம் தரப்பட்டது. அதை தெளிவாக விட்ட பிழை ஏன் நீங்க அந்த பிழை விட்டீங்கிறத இந்த விளக்கத்தினூடாக ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இதுல ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு அடுத்த வேக் சீட்டாக தரப்பட்டு அதற்குரிய விளக்கங்களும் தரப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.